சாதனை படைத்த அரசு ஆணையர் பள்ளியினுடைய அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். யூனிகாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முதலிலே நான் தெரிவிக்கின்றேன். தாரணிகா இன்னைக்கு வரவில்லை. அருண் பாண்டிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அவர்கள் பெற்றோர்கள் இரு பெற்றோர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உன்னால் பறக்க முடியவில்லை என்றால் ஓடு. உன்னால் ஓட முடியவில்லை என்று சொன்னால் நடந்து செல். உன்னால் நடக்க முடியவில்லை என்று சொன்னால் தவழ்ந்து செல். ஏதாவது எப்படியாவது நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் வாழ்க்கையிலே சும்மா இருக்கக்கூடாது என்பதை இந்த பள்ளியிலே நான் பார்ப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 78 அற்புதமான மாணவ மாணவிகளை இந்த கல்வியாண்டிலே 20, 23, 24 மாபெரும் சாதனையாளர்களாக உருவாக்கிய அரசு ஆணையூர் அரசு பள்ளிக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருந்தைகளுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். டேலண்ட் வின்ஸ் கேம்ஸ் பட் டீம் ஒர்க்ஸ் வின்ஸ் சாம்பியன்ஷிப் என்று சொல்வார்கள். ஒரு தனி மனிதனால் வெற்றியை பெற முடியாது. இங்கே கூட்டு முயற்சி, சினர்ஜைஸ் என்று சொல்வார்கள். அதை மிக அற்புதமாக செய்து காட்டிய இந்த முழு ஆசிரியர் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்களை மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பிலும் நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலிலே இந்த அற்புதமான நிகழ்ச்சியினை குறுகிய காலத்திலே என்னுடைய அருமை நண்பர் இளைஞர் குழுமத்தினுடைய உறுப்பினர் நீதிபதியாக இருக்கக்கூடிய அண்ணன் பாண்டியராஜா அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஓடிக்கொண்டிருப்பதுதான் நதி, உழவிக் கொண்டிருப்பதுதான் காற்று, செயல்பட்டு கொண்டிருப்பவர் தான் இளைஞர். அந்த அற்புதமான இளைஞர் பாண்டியராஜாவை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அற்புத நிகழ்ச்சியிலே சாதனையாளர்கள் படைத்த இந்த மாணவ மாணவிகளுக்கு காவல்துறையிலே இருந்து பெரும் பங்களிப்பை இந்த தினத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். காவல்துறை உதவி ஆணையர் அருமை சகோதரர் ஜமால் அவர்களும் ஆய்வாளர் தர்மர் அவர்களும் மிக அற்புதமாக சார்பாய்வாளர் இங்கே கிருஷ்ணபாரதி அவர்களுக்கும் என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா அன்றைக்கி அவர்னஸையே அவர்கள் இந்த இடத்திலே ஏற்படுத்தி விட்டார்கள். 10:30னா நமக்கு இங்கே சைபரில் என்ன ப்ராப்ளம்னாலும் சரி, 10:98 என்ன ப்ராப்ளம்னாலும் சரி, எதுனாலும் உடனடியாக யாரை எப்படி அணுக வேண்டும் என்பதை ஒரு விழிப்புணர்வை இன்று மாணவ மாணவிகள் மத்தியிலே ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய காவல்துறைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய உயர்நீதிமன்றத்திலே சிறந்த நீதியரசருடைய நிசாபானுடைய இளவலாக வழக்கறிஞர் மாலதி அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சாதனையாளர் பள்ளி மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் எடுத்த இந்த நிகழ்ச்சியிலே ஒரு இளைஞனை போல உற்சாகம், அவர் சாதனைக்கும் வயதிற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதை நிரூபித்து காட்டிய நம்முடைய நல்லாசிரியர் விருதை பெற்ற எனது அருமை ஐயா பெரியவர் கண்ணன் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். என்றால் என்கரேஜ்மெண்ட் இஸ் த ஆக்சிஷன் ஆஃப் சோல் என்று சொல்வார்கள். உற்சாகப்படுத்துவது ஒரு மிகப்பெரிய வேலை. அதை நீங்கள் செய்து வருவதை நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம். அன்பிற்கு நாம் எப்பொழுதும் சொல்லுவாங்க, லவ் அதை சும்மா பார்க்குறதுல பேசுகிறதுல இல்லை, அதை செயல்படுத்தி காட்டுவதிலே தான் ஒரு மாபெரும் வெற்றி இருக்கிறது. அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சபையின் சார்பிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே ஒரு தலைசிறந்த வாய்ப்புகளை டாக்டர் கர்ணன் அவர் ஹியூமன் ரைட்ஸ் மட்டும் இல்லை,
அவர் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலே அவர்கள் செய்து வரக்கூடிய அன்பு சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்சியூமர் ப்ரொடெக்ஷனிலே தொடர்ந்து சேவை செய்து வரக்கூடிய அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவையிலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கின்றேன். 3 கருத்துக்கள். கீப் யுவர் விஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. தரிசனத்தை உங்கள் முன்பாக நீங்கள் வைக்க வேண்டும். நான் கேட்பேன், எதற்கு திருப்பி கேட்பேன், கீப் யுவர் விஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. தரிசனத்தை உங்கள் முன்பே நீங்கள் வைக்க வேண்டும். கரெக்டா? அந்த தரிசனத்தை ஒழுங்காக செய்த மாணவ மாணவிகள் உங்கள் சாதனையாளராக 474 மதிப்பெண்ணை பெற்ற பியூனிகாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பியூனிகாவினுடைய சாதனையை வரக்கூடிய இந்த ஆண்டிலே நீங்கள் முறியடிப்பீர்களா? யார் 10th and +2 யாரு? 10th மாணவிகள் யாரு? பியூனிகாவினுடைய சாதனையை நீங்கள் இந்த வருடத்திலே முறியடிக்க வேண்டும். சேலஞ்சா? குட் குட் குட். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பெரிய தடகள ஓட்ட விளையாட்டு வீரர் ஒரு நிமிடத்திலே அவர் எவ்வளவு சாதனை படைத்தார் என்பது 48 வருடங்களாக இருந்ததை பேனிக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த சாதனையாளர், ரோஜர் பேனிக்கர் என்று சொல்லக்கூடிய அவர் மிகப்பெரிய சாதனையை அவர் செய்திருக்கக்கூடிய அவர் அந்த ரோஜர் சாதனையை எளிமையாக ஒருவர் ஓடி ஜெயித்து காட்டினார். அதுவரை என்ன நினைச்சாங்க, அவர் சாதனையை யாருமே முறியடிக்க முடியாது என்று. அதை முறியடித்து காட்டிய மாபெரும் வெற்றி அந்த ரோஜருக்கு உண்டு. அதை நீங்கள் செய்ய போகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலிலே கீப் யுவர் விஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இரண்டாவது ரன் யுவர் ரேஸ். ஓடிக்கொண்டே இருங்கள். என்னது ரெண்டாவது? முதல்ல என்ன சொன்னேன்? இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, ரன் யுவர் ரேஸ். ஓடிட்டே இருக்கணும். எப்பொழுதுமே நாம் உற்சாகத்திலே அனலாய் இருக்க வேண்டும். எழுமீன் விழுமீன் கருதிய கருமம் வரை உழைமீன். நான் உடலை உகுத்துவிட்டு ஓசையாக விளங்குகிறேன். தேடி சோறுநிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடு கூற்றுக்கு பின் மாயும் வெறும் வேடிக்கை மனிதனைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வாக்கிற்கேற்ப பிறந்தேன் வளர்ந்தேன் மாண்டேன் என்பதை காட்டிலும் சாதனையாளர்களாக இங்கே நீங்கள் ஒவ்வொருவரும் வருவதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள். பேக்ரவுண்ட் தேவையில்லை, சோசியல் ஸ்டேட்டஸ் தேவையில்லை. இதெல்லாம் இல்லாமல் தான் சாதனையாளர்கள் வந்திருக்கின்றார்கள். வீரபாண்டி என்ற ஒரு IAS மாநகராட்சி பள்ளியிலே படித்த, ஒரு அரசு பள்ளியிலே படித்த ஒரு மாணவன், அவங்க அப்பா கூலி வேலை, பரோட்டா, கரெக்ட், சேவாலயம், அந்த இதில் நைட்டு பரோட்டா கடையில் மாஸ்டராக இருப்பான். ஸ்டூடெண்ட் அச்சீவ் பண்ணி புவியியலிலே மிகப்பெரிய சாதனையை தமிழகத்திலே ஏற்படுத்திய அவன் இன்று IAS அதிகாரியாக இருக்கிறார் என்று சொன்னால் உங்களால் முடியும். யூ கேன், யூ வின் என்பதை, சாதனையை நீங்கள் பிரேக் செய்ய முடியும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். எங்களுடைய நீதித்துறையிலே 16 பெண் உயர் நீதியரசர்கள், நீதிமன்றத்திலே ஹைகோர்ட் ஜட்ஜாக பெண் நீதியரசர்கள் இருக்கிறார்கள். இதில் பலரும் அரசு பள்ளியிலே படித்தவர்கள். இன்னைக்கு எவ்வளவு பெரிய சாதனையை இந்திய தேசத்திலே அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். முடியாது என்று சொன்னால் மூடத்தனம், முடியுமா என்று சொன்னால் மடத்தனம், முடியும் என்று சொன்னால் மூலதனம். உன் கைகள் 10 விரல்களும் உனக்கு மூலதனம். நீ படுத்து கிடந்தால் உனக்கு பூமி படுக்கையாக இருக்கிறது. அதுவே நீ எழுந்து நடந்தால் உனக்கு பாதையாக இருக்கிறது. படுக்கை வேண்டுமா பாதை வேண்டுமா என்பதை நாம் தீர்மானிக்கின்றோம். என இன்னைக்கு முயலாமையும் இயலாமையும் தான் முன்னேற்றத்தை தடுக்கும் முட்டுக்கட்டைகள் என்பதை நாம் வாழ்விலே நினைத்து கொள்ள வேண்டும். முதல்ல சொன்ன கீப் யுவர் விஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ரெண்டாவது என்ன சொன்ன? ரன் யுவர் ரேஸ். மூன்றாவது ஹாவ் எ பாசிட்டிவ் மைண்ட் செட்.
நேர்மறையானவைகளை எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதுமே I am blessed, I am free from sickness and poverty, I am full of energy and strength, I am child of most high God, God's goodness and mercy follow me all the days of my life. நான் எப்பொழுதுமே நான் நல்ல ஆண்டவரால் கடவுளால் கொடுக்கப்பட்டவன், மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய லட்சியம், வாழ்க்கையிலே குறிக்கோளை அடைவதுதான் என் லட்சியம். என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஏமாற்றம் கிடையாது, எந்த சூழ்ச்சியும் என்னை மாற்ற முடியாது, எல்லாவற்றையும் என்னால் வெற்றி கொள்ள முடியும். சூழ்ச்சியால் சுவரமைத்து சுயநலத்தால் கோட்டை கட்டி சுடர்விட்ட நீதிதனை தூக்கி எறிந்துவிட்டு சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சொல்லும் அதிகாரத்தை மாற்றக்கூடியவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய நூலகத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். நூலகம்தான் பலர் வாழ்க்கையை மாற்றியது. நான் என்னுடைய வாழ்க்கையில் பெர் மந்த் 30,000 ரூபா மினிமம் புக்ஸ் நான் வாங்குவேன். அது சட்ட நூல்கள் மட்டுமல்ல, எல்லா நூல்களையும் என் வாழ்க்கையிலே தொடர்ந்து வாங்கிக்கூடிய வீட்டிலேயே எல்லோரும் வைவாங்க. எனக்கு என் சன்னுக்கு சண்டை அடிக்கடி வர்றது, வீட்டில் ரூமுக்குள்ளேயே போக முடியலை, இவ்வளோ புக்கு வச்சுருக்கீங்களா, அதுதான் என் உயிர் நாடி கடவுளுக்கு அடுத்தபடியாக என்று நான் சொல்வேன். ஏனென்றால் ஒருவன் வாழ்க்கையை மாற்றக்கூடியது, தலையெழுத்தை மாற்றக்கூடியது நூல்கள், புத்தகங்கள் என்பதை நாம் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். சாதாரண இருந்த காந்தி, வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்வற்று நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மாவை மகாத்மாவாக மாற்றியது அங்கே கடையனுக்கேற்ற கடைத்தேற்றம் என்ற ஒரு நூல் என்பதை நம் வாழ்க்கையிலே நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு நூல் ஒரு மனிதனினுடைய வாழ்க்கையை மாற்றும். தயவு செய்து நேரம் கிடைக்கலாம் பொழுதெல்லாம் நீங்கள் புத்தகத்தை வாசிப்பை வைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய மாபெரும் வெற்றிக்கு ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். உன் பெற்றோர்களை நீ மதி. பெற்றோர்களை நீ மதித்தால் உனக்கு ஆயுசு நாட்கள் நீண்ட நாட்களாக இருக்கும். பெற்றோரை நீ மதித்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே செல்வச் செழிப்போடு நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நீ என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாலும் சரி. பெற்றோர்களை, நான் டாக்டர் கணேசன் அவர்களை சமீபத்திலே அமெரிக்காவில் 86 வயது இருக்கக்கூடிய அவரை பேட்டி எடுத்தேன். என்னுடைய அருமை நண்பர் ஜான் அவரை எடுத்தார்கள். அந்த பேட்டி எடுக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க அப்பா அம்மாவை பற்றி சொல்லப்போ கண்ணீர் விட்டார். இவர் கோல்டு மெடலிஸ்ட், அனட்டாமியில் மற்ற எல்லாத்துலேயும் டாக்டர். இவர் ஸ்டான்லி மெடிக்கல் இதில் இருக்கிறப்போ ஒரு புஸ்தகம் கேட்டிருக்கார். அந்த புஸ்தகம் எங்கே இருக்குன்னு அவங்க அப்பாவுக்கு தெரியலை. மொத்தமாக எல்லா புக்கையும் எடுத்து போட்டு தோலில் சுமந்துட்டு கைலி வேஷ்டியோட அந்த காலேஜுக்கு போயிருக்கார். அவர் பார்த்துட்டு அப்பாவை பார்த்து அந்த பையன் கண்ணீர் விட்டார். நான் ஒரு புஸ்தகம் கேட்டேன், எந்த புஸ்தகம்னு அப்பாவுக்கு தெரியாமல் மொத்தமாக எனக்கு எடுத்துகிட்டு படிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி. பெற்றோர்கள் இதயம் எப்பொழுதுமே பிள்ளைகளை நினைத்து கொண்டேதான் இருக்கும். பெற்றோர்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் ஒருவேளை நமக்கு உதவியே செய்யலைனா கூட சரி, நீங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும், நீங்கள் அவர்களை மதிக்க வேண்டும், நீங்கள் அவர்களை போஷிக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்விலே வெளிச்சம், மகிழ்ச்சி, சமாதானம், நிறைவு ஆகியவை எப்பொழுதும் கிடைக்கும். இறுதியாக நான் ஒன்றை சொல்லி, ஏன்னா ரொம்ப நேரம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த அரங்கத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். உண்மையிலேயே மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உயர்நீதிமன்றத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று நான் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அங்கே லேடிட்டோ கல்லூரியிலிருந்து எல்லா காலேஜும் ஸ்கூல்ஸும் நம்ம ஹையர் செகண்டரி ஸ்கூல்லிருந்து எல்லா மாணவ மாணவிகளும் உயர்நீதிமன்றத்துக்கு எவ்ரி இயர் ஒரு பேட்ச் வருவார்கள். நீங்கள் வரும் பொழுது நான் அதற்கான உதவிகளை செய்கிறேன். உங்கள் நூலகத்திற்கு வேண்டிய புத்தகங்களை நான் தருகின்றேன். உங்களுக்கு கண்ணன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், நான் சில நேரங்களில் உங்களிடம் உதவி கேட்பேன் என்று. எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்கலாம். நல்லாரை பார்ப்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. நம்பிக்கை நார்மட்டும் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த மலர்களும் கழுத்து மாலையாக கட்டிக்கொள்ளும். வெற்றி நமதே. யூ கேன், யூ வில். தேங்க்யூ.